வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க கோஎஃப்எஸ் தீவனத்தை பற்றி பார்ப்போங்க. மாட்டு பண்ணை வச்சுருக்கவங்களுக்கு பசுந்தீவனம் அதிகமாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. ஏன்னா நம்ம கண்டினியூவாக அறுத்து போடக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் தான் மாட்டு பண்ணையில் ஓரளவுக்காவது சமாளிக்க முடியும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் நேப்பியர், இந்த கோஎஃப்எஸ்ஸு அல்லது நாற்று போட்டு வச்சுருக்கணும், அல்லது மேய்ச்சல் முறையில் நமக்கு தீவனம் இருக்கணும். சூப்பர் நேப்பியர் போடலாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த கோஎஃப்எஸ்ஸும் போடலாங்க. கோஎஃப்எஸ்ஸு நல்லா இருக்குங்க. சூப்பர் நேப்பியரை விட கோஎஃப்எஸ்ஸு சிறந்த ஒரு தீனி முறைங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, இந்த தீனி சத்து குறைபாடு மேக்ஸிமம் வராதுங்க. இந்த கோஎஃப்எஸ்ஸு பசுந்தீவனம் போட்டு வச்சிட்டோம்னா சத்து குறைபாடு வராதுங்க. இதே இது இந்த சூப்பர் நேப்பியர் நடவு முறை செஞ்சிங்கன்னா மாட்டுக்கு பால் நல்லா கிடைக்குங்க. ஆனால் சத்து குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. செனப்பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. தொடர்ந்து கண்டினியூவாக இதவே கொடுத்தா, இந்த தீனி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, மாற்று தீவனம் கலந்து கொடுக்கணுங்க. வர தீனி மேக்ஸிமம் ஒரு நேரம்னாச்சும் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அல்லது காட்டில் மேய்ச்சல் முறையில் ஒரு நேரம் கொடுத்தா தான் நல்லா இருக்குங்க. இதவே நம்ம கண்டினியூவாக கொடுத்தா அவ்வளவு சிறப்பில்லைன்னு தான் சொல்லுவேங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, மாட்டு பண்ணையை பொறுத்த வரைக்கும் மாடுகளுக்கு நோய் நொடிகள் அண்டாமல் இருக்கிறதே ஒரு சிறப்பான விஷயங்க. இந்த தீனி பார்த்திங்கன்னா, இந்த கோஎஃப்எஸ் அந்த பிரச்சனைகள் இருக்காதுங்க. இது ஆரோக்கிய குறைபாடு வராதுங்க. இந்த தீனிக்கு இந்த சென பிரச்சனைலாம் இந்த தீனிக்கு இருக்காதுங்க. பாலும் ஓரளவுக்கு இது நல்லா இருக்குங்க. இப்போ சூப்பர் நேப்பியர் ஒரு மாடு நல்ல கரெக்டான பக்குவம் பார்த்து ஒரு 10 லிட்ரு கறக்குதுன்னா, இது கண்டிப்பாக 9 லிட்டருனாச்சும் கறக்குங்க. 1 லிட்ரு அதை விட கம்மியாக தான் கறக்கும். ஆனால் இது ஆரோக்கியம் அதிகமான தீவன முறைங்க. அதனால தான் சொல்கிறேன். ஏன் இந்த தீனியை நான் போடலாம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது அனுபவபூர்வமாக நம்ம பார்த்தாச்சுங்க. செனப்பிரச்சனை இதுக்கு வராதுங்க. சத்து குறைபாடு வராதுங்க. அந்த தன்மைகளை ஆரோக்கிய குறைபாடு இந்த தீனிக்கு அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க. எந்த தீனியாக இருந்தாலும் கண்டினியூவாக ஒரே தீனியை கொடுக்கறத விட கலந்து தீனி கொடுக்கணுங்க. அல்லது மேய்ச்சல் முறையில் ஒரு நேரம்னாச்சு நம்ம காட்டில் கொண்டு போய் கட்டினா நல்லா இருக்குங்க. இந்த தீனியோட ஸ்பெஷல் ஓரளவுக்கு இது தாங்க. மாட்டுக்கு ஆரோக்கிய குறைபாடு இந்த தீனி போட்டால் அவ்வளோவா வராதுங்க. சென பிரச்சனைலாம் இந்த தீனிக்கு இல்லைங்க. இதோட நடவு முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 அடி கேப்பு விட்ருக்கேங்க. ஒரு 4 ஓட்டு 5 கலப்பை அல்லது 7 கலப்பில் ஓட்டி நம்ம பக்குவம் பண்ணி வச்சுக்கணுங்க. முடிஞ்சால் ட்ரிப்பு போடுங்க, நல்லாயிருக்கு. ட்ரிப்பில் நல்லாவும் வருதுங்க. முடியாத சூழ்நிலையில் நம்ம கீழ் பிடிச்சி கூட அந்த வேலையை செய்யலாங்க. நான் ட்ரிப்பில் போட்டிருக்கேன். ஓரளவுக்கு ஒரு நீளமாக ஒரே மாதிரி இருக்குது பார்த்திங்களா. உழவு பக்குவம் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம அறுத்துக்கிட்டே இருக்கலாம். குறைந்தபட்சம் 3 மாதத்துலேருந்து அடுத்த மாதம் நம்ம அறுக்கலாங்க. முதல் தளவு தலையிறதுக்கு தான் 3 மாதம் ஆகும். இந்த மாதிரி போடுங்க, நல்லா இருக்கு. நான் நட்டுருக்கிற முறை பார்த்திங்கன்னா எல்லாம் கரெக்டான முறையான பக்குவத்தில் நட்டு பாருங்கள். புல் ஓரளவுக்கு வந்துருச்சு பார்த்திங்களா. ஏன்னா நம்ம உழவு ஓட்டின நேரம் மழை வந்துருச்சுங்க. அந்த நேரத்தில் அந்த அருகெல்லாம் அத்துக்கலை. இருந்தாலும் நம்ம நட்டு விட்டாச்சுங்க. இந்த மாதிரி நட்டால் தான் நல்லா இருக்குங்க. 2 அடி கேப்பு கரெக்டாக ஒரு கட்டைக்கு இன்னொரு கட்டைக்கும் பார்த்திங்கன்னா அரை அடி கேப்பு இருக்குங்க. அரை அடி கேப்புக்கு ஒரு 5-6 விதை. இது பார்த்திங்கன்னா எள்ளு மாதிரி இருக்குங்க. இந்த விதை 5-6 விதை 5 அல்லது 10 விதைக்குள்ளே ஒரு நடவு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் நமக்கு அடம்பாகவும் அடர்த்தியாகவும் நல்லாவும் வருங்க. இந்த கேப்பும் இருக்கணுங்க. 2 அடி கேப்பு இருந்தால் தான் நல்லாவும் இருக்குங்க. முதல் அறுவடை 3 மாதம் ஆயிருங்க நடவு நட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா மாதம் நம்ம அறுத்துக்கலாங்க. அறுத்துக்கிட்டால் அது வாட்டுக்கு தளைஞ்சிக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ விதை போதுமானதுங்க. ஒரு 7-8 மாடு வச்சுருங்கவங்களுக்கு இது சௌரியமாக இருக்குது. நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை நடவு செஞ்சு வச்சுக்கலாங்க. இந்த மாட்டு பண்ணை வச்சுருக்கவங்க அதிகமாக வேணும்னாலும் அதிகமாக நட்டு வச்சுக்கலாம். குறைவாக வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி குறைவாகவும் நட்டுக்கலாங்க.
இந்த தீவனம் வந்து புதுசாக மாட்டு பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது சௌரியமாக இருக்குங்க. ஏன்னா அது சூப்பர் நேப்பியர் கட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா யார்கிட்டனாச்சும் போய் வாங்கணும் அல்லது விலைக்கு வாங்கணும். இது வந்து நம்ம நேரடியாக மருந்து கடையில் போய் விதை கேட்டோம்னா கொடுத்துருவாங்க. கோயா ஃபர்ஸ்ட் விதை வேணும் அப்படின்னா ஒரு சில மருந்து கடைகளில் இருக்குங்க. உடனடியாக இதை நட்டு நம்ம உருவாக்கிக்கலாம். இது வந்து மாட்டுக்கு ஆரோக்கியம் நல்லாவும் இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதை ஒரு தடவை நட்டுட்டோம்னா மாதம் மாதம் அறுத்துக்கலாங்க. தண்ணி சௌகரியம் மட்டும் நல்லபடியாக இருந்துச்சுன்னா இது மாதம் மாதம் கரெக்டாக முறையாகவே அறுத்துக்கலாங்க. இது வந்து ஒரு வருஷத்துக்கு நல்லபடியாக வருங்க. ஒரு வருஷம் கழித்து கரெக்டாக மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா அந்த கட்டைகள் வந்து பழுதுபடுங்க. அந்த நேரத்தில் சரியான முறையில் வரலைன்னா அழித்து திருப்பி நடுங்க, நல்லா இருக்கும். ஒரே காட்டில் நடாமல் மாற்றி மாற்றி காட்டில் நட்டுக்கலாங்க. அப்படி நட்டால் அந்த காடும் பக்குவமாக இருக்குது. காடும் நட்ட காடு உழவு ஓட்டி போட்டிங்கன்னா அது ஒரு 2-3 மாதத்துக்கு சும்மா விட்டால் தான் அதுவும் நல்லா இருக்குங்க. ஏன்னா நம்ம திருப்பி திருப்பி அதுலேயே நட்டுக்கிட்டு இருந்தால் அந்த முறையான சத்து இருக்காதுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மாற்றி நடுங்க. ஒரு வருஷம் கழித்து கட்டை வந்து மாற்றி நடுங்க, நல்லாயிருக்கும். ஒரே வயலில் போடாமல் இன்னொரு வயல், இந்த வருஷம் இந்த வயலில் போட்டுறோமா அடுத்த வருஷம் இன்னொரு வயலில் போடுங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த காடையும் நம்ம பக்குவம் பண்ணி வைக்கணுங்க. முறையாக அதை உழவு ஓட்டி எல்லாம் சௌரியம் பண்ணி வச்சா தான் அடுத்த தடவை நடும்போது அது சிறப்பாக வரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. இது தாங்க கோஎஃப்எஸ் நடவு முறை. கோஎஃப்எஸ் பசுந்தீவனம். இது வந்து மாட்டுக்கு ஆரோக்கியம் அதிகங்க. சத்து குறைபாடு இருக்காது, சென பிரச்சனை இருக்காது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.